ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி பயணிக்கிறது. இப்படியே சொல்லியே இருப்போம் வருஷக்கடா ஏதாவது ஒரு ஒன்று செய்யும் போது ஓகே புதுசா வந்து எல்லாம் சரியாயிடுது, எல்லா போட்டியிலையும் நாங்க வெளில போறோம், எந்த அணியா இருந்தா நாங்க வென்றோம், எல்லா கப்பும் எங்களுக்கு தான் மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதை அடங்கிட்டு இப்ப ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகம் இப்போ ஒரு இன்னும் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களான்னு கேள்விப்பட்டேன். அது என்ன அது? இப்போ ஜனாதிபதியை சந்திச்சு விளக்கப்படுத்தியிருக்காங்க போல. 2 நாளைக்கு முதல்ல ஜனாதிபதியை சந்திச்சாங்க. பெரிய கூட்டம் நடந்துச்சது. விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்ப புதிய இந்த கிரிக்கெட் இலங்கை கிரிக்கெட்டின் மேம்பாட்டோ அல்லது ஏதோ ஒரு பேர் இந்த இடைக்கால நிர்வாக சபைன்றே சொல்லுவோம். இடைக்கால நிர்வாக சபை தான். அது எப்படியுமே அவர்களுடைய முக்கியமானவர்கள் எல்லோரும் சென்று சந்தித்திருந்தார்கள். சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கின்றது. கிரிக்கெட் மேம்பாடு தொடர்பில், கிரிக்கெட்டை இன்னும் உயர்த்துவது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அவர்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடந்தது. விளையாட்டுத்துறை அமைச்சரும் அதில் கலந்து கொண்டிருந்தார். எல்லாம் தகவல்கள் வந்தது. அதற்கு அடுத்த நாள் பார்க்க இப்பொழுது ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டதன் பின்னர் விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் புதிய சீர்திருத்தம் செய்த அல்லது திருத்தம் செய்யப்பட்ட புதிய ஜாப்பு கையளிக்கப்பட்டிருக்கின்றதாம். புதிய ஜாப்பு கொடுத்திருக்காங்க. மாற்றங்கள் வர வேண்டும் என்று தான் இந்த எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இருக்கிற ஜாப்பில் மாற்றங்கள் வரணும், voting ஸ்டைலில் மாற்றங்கள் வரணும், இப்பொழுது தலைவர்கள் இந்த உறுப்பினர்கள் தெரிவு செய்வதெல்லாம் தவறாக இருக்கின்றது என்ற விமர்சனங்கள் தான் இருந்தது. அதெல்லாம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற விஷயம் இருந்தது. ஆனால் அந்த குறுகிய காலத்துக்கு இதை செய்து முடிச்சிருவார்களா, அதுக்கு ஐசிசியிட கொடுத்த காலம் காணுமா இருக்குமா, இப்படி எல்லாம் இருந்தது. ஆனால் முடிச்சிட்டாங்க. எல்லாம் பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு காலத்தில் இறங்கியிருக்காங்க. சொல்ல முடியாது. 20 வேலை செய்திருப்பார்கள். முக்கியமான 2 வழக்கறிஞர்கள் ஏதோ இந்த குழுவுக்குள் இருக்கின்றார்கள். ஜனாதிபதி சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள், வேலை செய்திருப்பார்கள். அப்ப எரன் விக்ரமர் என்பவர் இது தொடர்பில் எக்ஸ்பர்ட் ஆனவர் என்று தானே சொல்லப்படுகின்றதற்காக தான் இவரை கொண்டு வந்திருந்தார்கள். எனவே இரவும் பகலமா வேலை செய்தோ எப்படியோ முடிச்சுட்டாங்க. சரி, என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க? புதுசா கொண்டு வந்திருக்கிறதுல சந்திரு முக்கியமான விஷயங்களாக சொல்ல போற விடயங்கள்ல இந்த நிர்வாகம் இருக்கின்றதானே, அதற்கு போர்டு என்று சொல்லப்படுகிற அந்த கிரிக்கெட் போர்டுக்கு 14 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட போகின்றார்கள். இதுவரையும் குறையத்தான் இருந்திருக்கின்றது. அல்லது தலைவர், செயலாளர், பொருளாளர் என்றதோடு மற்றதெல்லாம் சேர்த்தா ஒரு 10க்குள்ள தான் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். கொஞ்சம் அதிகரிக்கிறாங்க. ஆனால் அதில் எப்படி அதிகரிக்கிறாங்கன்றா 7 பேர் voting மூலமாக தெரிவு செய்யப்படுகிறது. இந்த வலிமையா நடக்குமே, எலெக்ஷன் எல்லாம் வைப்பாங்க. எலெக்ஷன் ஒரு கிளப்பும் vote பண்ணுவாங்க. கிரிக்கெட்டோட தொடர்பில் இருக்க கிளப்புகள், அதில் அங்கத்துவ கழகங்கள் என்று சொல்லலாம், கழகங்கள். அதே போன்று ஏற்கனவே மாவட்டங்களுக்கும் அது இருந்தது. இப்ப அப்படி தெரிவு செய்யப்படுகின்ற அந்த வாக்களிப்புகள் மூலம் தெரிவு செய்யப்பட உறுப்பினர்கள் 7 பேர். அது இல்லாமல் சுயாதீனமாக இன்னும் 7 பேர் நியமிப்பு மூலமாக வருவார்கள். அது யார் நியமிப்பாங்க? அதுதான் இன்னும் முழுமையான விவரம் தெரியவில்லை. அது விளையாட்டுத்துறை அமைச்சு நியமிக்க போகின்றதா அல்லது வேறு யார் நியமிக்க போகின்றார்கள் என்பது தெரியவில்லை. இப்ப இந்த 2 விஷயத்துக்கையும் வாத பிரதிவாதங்கள் திருப்பியும் இருக்கு, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குது. 7 பேர் votingல வருவாங்கண்டா ரைட், ஓகே, அது ஜனநாயக அடிப்படையில் வர்றாங்க. 7 பேர் நியமிக்கப்படுகின்றார்கள். அவர் யார் நியமிக்கப்பட போகின்றார்கள்? நீங்கள் கேட்டது போன்று எவ்வாறு நியமிக்க போகின்றார்கள், அவர்களுடைய தகுதி தரம் என்ன, யாராக்கள் எப்படி என்கின்ற விஷயங்கள் இதுக்கும் ஐசிசிக்கும் என்ன சம்பந்தம்? ஐசிசிக்கு இதுக்கு தலையிடாது. இப்ப தெரிவு செய்து விடுவார்கள். எனவே அதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கின்றது. சில வேளைகளில் அதில் சரியான தெளிவுபடுத்தல்கள் வந்ததின் பின்னர் குழப்பங்கள் இல்லாமல் ஓகே இது பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய மாதிரி நிலைமையும் உருவாகலாம். யாருக்கு தெரியும் என்கின்ற மாதிரி தான் இருக்கின்றது. அநேகமாக எனக்கு தெரிந்து அந்த 7 பேரும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களாகவோ, கிரிக்கெட் விளையாடியவர்களோ அல்லது கிரிக்கெட்டில் எக்ஸ்பர்டைஸ் என்று சொல்லப்படுகின்றவர்களோ வருவதற்கான வாய்ப்புகள், மகளிர் சங்கக்கார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அவர்களாக விரும்பி வர வேண்டுமே. அடுத்த பிரச்சனை பிசினஸ், அதை விட கிரிக்கெட் பிசினஸ் தான். ஐபிஎல் மற்ற இடங்கள்ல இருக்கிறது எல்லாமே நம்ம அதற்குள் இருக்கிறதுனால வருவார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. இல்லை, அதை தாண்டி இது இப்ப தெரியல. இப்ப இது யார் எவர் என்னன்றது தெரிந்தால் அது அதற்கு பிறகு இது சரியாகிவிடும். ஆக இந்த 14 பேருக்குள் இருந்து நியமிப்பு மூலமாக வந்த ஒருத்தர் தான் அந்த தலைமை பொறுப்பை எடுக்க போகின்றார். அது வரையா? அப்ப இப்ப இருக்கிற தலைமை பொருள் இல்ல வாக்களிப்புகள் மூலமாக அந்த 7 பேருக்கும் அவர்கள் அங்கத்தவர்களாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை உடைக்கின்றார்கள். இதுதான் இவ்வளவு காலமும் ஒரு மாஃபியாவாக பெரிய அளவில் பண மோசடிகள் இருந்த விஷயமா அதை உடைக்கிறதுக்காக இது கொண்டு வந்திருக்க. அதாவது இந்த மெம்பர்ஸுக்கு, கிளப் மெம்பர்ஸுக்கு, டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஸுக்கு பணம் கொடுக்கிறார்கள், பணத்தை வாங்கி கொண்டு வாக்களிக்கிறார்கள், பேரம் பேசுதல்கள் நடைபெறுகின்றன என்றது இவ்வளவு காலமும் இருந்திருக்கின்றது.
அதை இப்பொழுது முறியடிக்கின்றோம் என்ற அடிப்படையில் இது வந்திருக்கின்றது. அப்போ இப்போ என்ன செய்ய போன்றார்கள், வாக்கு வாங்குகின்றவர்கள் நம்மளுக்கு தலைமை பொறுப்பு இல்லை தானே, பிறகு என்னத்துக்கு நாங்கள் என்று சொல்லியிருப்பாங்க, செலவழிக்க வேணும், செலவழிக்க தேவையில்லை, அதுக்குள்ள ஊழல் நடக்காது, எலெக்ஷனுக்கு காசு கொடுக்க மாதிரி கொடுக்கூடாது, எதுவும் நடக்காதுன்ற ஒரு விஷயம் வந்து இதுக்குள்ள சரி ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. ஆனா பார்க்கின்ற வேளையில் நல்ல விஷயங்கள் தென்படுகின்றன. நடைமுறை ரீதியாக இதை எடுத்துக்கொண்டு வந்து அங்கே அப்ளை பண்ணி இப்படித்தான் செய்யுங்கள் என்று சொல்ல போகின்ற வேளையில் ஏதும் நடைமுறை சிக்கல்கள் இருக்குமா என்பதுதான் கொஞ்சம் தெரியவில்லை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுகின்றது. இந்த போர்டு இருக்குத்தானே, இந்த போர்டு முகாமைத்துவம் செய்வது, கவர்னன்ஸ் பரிபாலனம் செய்வது, இதுதான் இந்த போர்டோட வேலை. கிரிக்கெட்டுக்கு அதில் போட முடியாது, டீமுக்குள்ள தர போட டீமுக்கு அதில் போட முடியாது. டீமுக்கு அது வேற டீம், அதாவது இருக்கும் தனியா. அதுக்கு சிஇஓ பிரதம நிறைவேற்று குழு உறுப்பினர் ஒருவர் சுயாதீனமாக நியமிக்கப்படுவார். அவர் ஒரு எக்ஸ்பர்டைஸாகவும் இருப்பார். எனக்கு தெரிந்த அநேகமாக இனிமேல் அந்த சிஇஓ ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரராக இருக்க போகும். அப்பதான் சரியா இருக்கும். ஏன்னா தெரியாம கொண்டு யாரும் வைக்க முடியாது, இருக்க முடியாது. அதாவது இப்ப இவ்வளவு காலம் இருந்தவர்கள் வந்து முதல் தர கிரிக்கெட் போட்டியில விளையாடணும். இப்ப இருக்கிற சிஇஓட குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டா கேட்ட பேர் மண்டைய சொல்லிடுறாங்க. கிரிக்கெட் போர்ட்ல இருக்கிற கேன பேர்ட போஸ்டிங்களை பற்றி இவர் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறாரா இல்ல, கிரிக்கெட்டை பற்றி தெரியும், பள்ளிக்கூட காலத்துல விளையாடி இருக்கிறார், ஆனா கிரிக்கெட் மேட்ச் பார்த்திருக்காரு, மேட்ச் பார்த்திருக்காரு, அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது கொஞ்ச காலம் போக நீ அப்படி போல் போட்டுக்கலாம், இப்படி போல் போட்டு அதே பெரிய அனுபவம் தானே இது. அது கொஞ்ச நாள் போக இன்னும் ஒரு கதை சொல்றேன். சரியா, ஒரு மேட்ச் நடந்து கொண்டு இருக்குது, ஒரு மேட்சை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிரிக்கெட் போர்டில் நடந்த கதை, கிரிக்கெட் அதாவது இதுல நடந்த விஷயம். இன்னொரு டூர்னமெண்ட் நடந்து கொண்டு இருக்குது. அதுல பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு டீம் கேரிங் பாயிண்ட்ஸ் சொல்ல வந்த முதல் குழுவில் இருந்து இரண்டாவது குழுவுக்கு கொண்டு வரது கிரிக்கெட் நிர்வாகத்துக்குள்ள அல்லது இந்த கிரிக்கெட்டுகளை முகாமைத்துவம் செய்து கொண்டிருக்கின்ற ஒருத்தருக்கு இந்த கேரிங் பாயிண்ட்ஸை பற்றி அறிவே இல்லை. அது என்னென்று அப்படி நடக்கும் கேள்வி எல்லாம் கேட்டதெல்லாம் எங்கட காதுல விழுந்திருக்கு. கிரிக்கெட் அறிவுள்ளவர்கள் கிரிக்கெட்டுக்கு நடந்த விலகாலம். சரி, இதுல ஏதாவது புதுசா கொண்டு வந்த புது யாப்பு வேற வருது. இவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான காமெடி ஒருத்தர் இருக்கிறார். இந்த புதிய மாற்றங்கள் எல்லாம் வரட்டும், வந்து போனதுக்கு பிறகு அவரை பற்றி நிறைய சொல்லி இருக்கு. நல்ல விஷயம் நடந்தா சரி. அத மாதிரி இப்ப 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 இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு தானே அடுத்த எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த வோட்டிங்ஸ். இவ்வளவு காலமும் 59 வாக்குகள் இருந்தன, அது 39ஆக குறைக்கப்பட்டிருக்கு. அதுலயும் குறைப்படிக்கப்பட்டிருக்கின்றது. அதுல இன்னும் யாருக்கு குறைக்கப்பட்டதுன்னு தெரியவில்லை. ஏற்கனவே எனக்கு கிடைத்த தகவல்களின்படி சில மாவட்ட ரீதியிலான கிரிக்கெட் சங்கங்களுக்குள் இந்த கதைகள் போயிருக்கின்றன. 20 அநேகமாக 20 அல்லது 22 மாவட்ட சங்கங்களுக்கு வாக்களிப்பு உரிமை இருக்கின்றது, இதுவரை காலம் இருந்து வந்தது. அவை முற்றாக நீக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல். வெளியிடங்கள்ல, அதாவது வெளி மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டவை முற்றாக அவை இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிகமாக அங்கேதான் பேரம் பேசுதல்கள் நடைபெற்றதாகவும் பேச்சுக்கள் இருக்கின்றன. ஆனால் அது இன்னொரு பக்கமாக மாவட்ட சங்கங்கள் சொல்கின்றன, அதுவும் இல்லாமல் போனால், வோட்டிங் ரைட்ஸ் இல்லாமல் போனால் இவர்கள் எங்களை திரும்பியும் பார்க்க மாட்டார்கள், ஏற்கனவே எங்களை கணக்கெடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே வந்த வரத்துல மெச்சஸ் எல்லாம் கணக்கு நிப்பாட்டிட்டாங்க, காசும் தர மாட்டாங்க. இப்போ இந்த வோட்டிங் ரைட்ஸும் இல்லாமல் போனா மாவட்ட ரீதியிலான கிரிக்கெட் சங்கங்கள் தொடர்பை இல்லாமல் போய்விடும், செயலிழந்து போய்விடும், எங்களுக்கு எதுவுமே நடக்காது. சில எங்கள் அதுக்கு வேற எது வழி வச்சிருக்காங்களோ அதுதான் தெரியவில்லை. அதாவது வோட்டிங்கால மட்டும்தான் எண்ட் இல்லாம நிதி வழங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள், வேற ஏதாவது திட்டங்கள், அந்த புது யாப்புக்குள்ள என்ன வந்திருக்குன்னு தெரியாது. யாப்புகள் இதை விட நல்ல விஷயங்கள் இருக்கலாம். எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருப்பது சமரி. அதே போன்று அவற்றில் இருந்த சில விஷயங்கள் அறிந்த தகவல்களை மீது சொல்கின்றோம், அவை இல்லாமல் போயிருக்கின்றன. எனவே 39ஆக இருக்கின்றன. இந்த 39 வாக்கள் என்பது முக்கியமான கழகங்கள் எனக்கு தெரிந்து இப்ப இந்த மேஜர் லீக் அப்படி எல்லாம் நடைபெறும். அதுல ஒரு மாற்று ரீதியாக இல்ல கொழும்பின் கழகங்கள் அல்லது இலங்கையின் பிரபல கழகங்கள் என்றது முதல் தர போட்டிகளில் ஆக உச்சபட்சத்தில் இருக்கின்ற கழகங்கள் ஒரு 14 அணிகள் இருக்கின்றன நினைக்கிறேன். அடுத்த கட்டத்தில் இருப்பது ஒரு 14 அணிகள் அல்ல 15, ஒட்டுமொத்தமாக 30 அணிகள் என்ன அவர்களுக்கு இருக்கின்றது அந்த வாக்களிப்பு ரைட்ஸ். ஆனால் அவர்கள் இந்த இவற்றுக்குள்ளிருந்து வெளியே போவது உள்ள வருவதாக இருப்பார்கள். பாயிண்ட்ஸ் டேபிள்ல இவர்கள் வெளியே போயிட்டார்களா இருந்தால் அவர்களுக்கும் வாக்கும் வெளியாக போய்விடும். புதிதாக உள்ளே வருகின்ற கழகத்துக்கு அந்த வாக்களிப்பு உரிமை கிடைக்கும். இது கொஞ்சம் பார்க்கின்ற வேளையில் ஒரு நல்ல விஷயமாகவும் தென்படப்படுகிறது. சில விஷயங்கள் ஏதோ புதுசா வரும்போது சில இடங்களை நாம அப்படிதான் ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் ஒரு டேஸ்ட்டை மாத்தினா நமக்கு ஆரம்பத்தில் பிடிக்காது, என்னடா மாத்திரிகளா புற பார்த்தா பார்க்க இது நல்ல மாற்றம், நல்லா இருக்கு, நல்ல மாற்றம் தானே என்ற மாதிரியும் ஆகலாம், எதுவும் நடக்கலாம். இப்படி சில முக்கியமான விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி இந்த டிரெக்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்றவர்கள், தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் தானே, இவர்களுக்கு 4 வருட அடிப்படையில் 2 தடவைகள் மாத்திரம் இருக்கலாம், பொறுப்பில் இருக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் காலி பண்ணிட்டு
போகவே வேணும். 2 தரம் இருக்கலாம். ஒரு தரம் கிட்டத்தட்ட அரசியல் ஆட்சி மாதிரி தான், ஒரு ஜனாதிபதி 2 தரம் தான் இருக்கலாம் மாதிரி இதுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதான் இப்போ அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் போர்டுக்கு வந்து நியமிக்கப்படுவார்கள். அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த 7 பேரும் இணையமாக கிரிக்கெட் வீரர்கள், அப்படி இல்லாவிட்டால் கோச்சஸ், அம்பையர்ஸ், அந்த மாதிரி கிரிக்கெட்டுக்குள் இருந்தவர்கள். ஏதோ ஒரு அதுக்குள்ளும் சங்கங்கள் இருக்கின்றன. கிரிக்கெட்டுக்குள்ள இருந்தவர்கள் அப்படின்னா நம்மள மாதிரி இந்த ஸ்கோர் சொல்றவங்களும் இருப்பாங்களே. அதெல்லாம் இனி சரி வராது. நீங்க ஸ்கோர் சொல்றவரா இருந்தாலும் இப்ப இருக்கிறாங்க, அப்படி இனிமேல் அதெல்லாம் சரியாக இருக்கும். ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படி ஒரு ஆசை இருக்கா? சும்மா அப்படி பண்ணி பாக்குறேன். அதே மாதிரி கிரிக்கெட்டுக்குள்ள இருந்தவர்கள் ஸ்கோர் சொல்றவங்களும் கிரிக்கெட்டுக்கு தானே, அப்படி பெரிய பெரிய கிரவுண்டுக்கு போயிட்டு அப்படி எல்லாம் கொடுக்காங்க. அவங்களும் கிரிக்கெட்டுக்குள்ள தான் இருக்காங்க. அந்த போயிட்டு செல்ஃபி எடுத்து போடுறவங்க எல்லாரும் பிளேயர்ஸோட செல்ஃபி எடுத்து போட்டுட்டா அதுவும் கிரிக்கெட்டுக்குள்ள இருந்தவங்க தான். சொல்ல முடியாது, வருங்காலத்தில் அவைகளுக்கு வந்து போட்டுக்குள்ள வரலாம். நாங்கள் எல்லாம் வெளியால இருந்து பார்ப்போம், அவங்க எல்லாம் இருந்து அதெல்லாம் செய்துட்டு சரி, ஓகே. இந்த விஷயம் அதே மாதிரி சந்திரன், நான் இன்னொரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறார்கள். ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரருக்கு மிக முக்கியமான பதவி ஒன்று, அது எனக்கு தெரிந்த அது சிஇஓவாக, பிரதம நிறைவேற்று அதிகாரி பதவியாக இருக்கலாம், வழங்கப்படலாம். இது இந்த ஃபார்மேட்டை பார்த்தா கிட்டத்தட்ட ஐசிசியின் ஃபார்மேட் மாதிரியும் இருக்கு. அப்படியா? ஐசிசி ஃபார்மேட்டில் வந்து இருக்கின்றது இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்த 3 நாடுகளுக்குள்ளேயும் தான் அதியுச்ச தலைமைப்பீடம் இருக்கும். அதை தாண்டி அதற்கு அடுத்தபடியாக ஏனையவர்களுக்குள் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் என்பது இருக்கும். ஆனால் கிரிக்கெட்டையும் ஏனைய பரிபாலனங்களையும் செய்வது சுயாதீனமாக தெரிவு செய்யப்பட்ட சிஇஓ, பிரதம நிறைவேற்று அதிகாரி. அந்த மாதிரி இங்க வந்திருக்கு. அந்த சாயலை ஒத்துத்தான் இது எடுக்கப்பட்டிருக்கின்றதோ, அது வெற்றி அளிச்சிருக்கு தானே, அதனால அது இங்க வெற்றி அளிக்கலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்கலாம். இப்படித்தான் விஷயங்கள் வெளியே வந்து கொண்டு இருக்கின்றன. சரி, இந்த மாற்றங்கள், இந்த விஷயங்கள், இந்த புதிய திருப்பங்கள் எல்லாமே இலங்கை கிரிக்கெட்டுக்கு எந்த அளவுக்கு வெற்றியை தரும்? வெற்றி தானே எங்களுக்கு முக்கியம். என்ன மாறினா பரவாயில்ல, போர்ட் மாறினா, தலைவர் மாறினா, யாரும் தலைவராக என்ன வேணாலும் செய்துட்டு போங்க, ஸ்ரீலங்கா டீம் வெல்லணும் எங்களுக்கு, அதான் பிரச்சனை. இதுதான் நடக்கணும். என்ன நடந்தாலும் அது பிரச்சனை. என்ன மிஞ்சி போனா அடுத்த இன்னொரு 1 வருஷம் மிஞ்சி பார்த்தா நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மள விளையாட போயிட்டு இல்ல வெள்ளாட்டு திருப்பி போர்க்கொடி தூக்கிட்டு போய் நிற்போம். இதெல்லாம் சரி வராது, வீட்டுக்கு போ, அதுதானே, வெளியே போ, மாறு. எனக்கு தெரிஞ்சு சொல்றாங்க இனி வெல்லும். நீங்க அந்த ஆட்டோ திருப்பின கதையா இருக்கா? இல்ல அப்படி இல்ல, அது வேற கதை. இது ஆட்டோ திருப்பின கதை இல்ல, இது ஆட்டோ திருப்பின கதை இல்ல, இது ஆக்ஷன் தான். ஓகே, நீங்க சொல்லுங்க, இந்த மாற்றமும் இந்த திருத்தமும் இந்த விஷயங்களும் புது விஷயங்களும் இலங்கை அணிக்கு சாதகமா அமையுமா என்ற கருத்துக்கள்ல சொல்லுங்க. ஆக எதிர்பார்த்த மாற்றம் உண்டு, அரசாங்கத்தின் தலையீட்டோடு நடைபெறுகின்றது. அது சர்வதேச கிரிக்கெட் பேரவையினாலும் இனி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்டு சரியான முறையில் நடைமுறைக்கு வந்து சகல கிராஸ்ரூட் கிராமப்புறத்தில் உள்ள வீரர்களையும் இனங்கண்டு அவர்களை வளர்த்துக் கொள்வதற்கான திட்டங்கள் கொண்டு வரப்படுமாக இருந்தால் நாங்களும் கைதட்டி உற்சாகப்படுத்தி வரவேற்று இந்த சபையோடு நிற்போம். இல்லை என்றால் நிற்போம், ஆனா வேற மாதிரி நிற்போம்.